Trick number 28. For a spherical conductor of radius 10 cm has a charge of 3.2 into 10 power minus 7 coulomb distributed uniformly. What is the magnitude of the electric field at a point 15 cm from the center of the sphere? ஒரு ஸ்பியர், இந்த ஸ்பியரோட ரேடியஸ் 10 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து 15 சென்டிமீட்டர் தள்ளி ஒரு பாயிண்ட்ல என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அப்படிங்கிற கொஸ்டின். இதுல வந்து என்ன, இந்த ஸ்பியர் ஃபுல்லாவே எவ்வளவு சார்ஜ் இருக்கு? 3.2 into 10 power minus 7 கூலுங்கிற சார்ஜ் இருக்கு. இப்போ வந்து பாருங்க, ஒரு ஸ்பியருக்கு வெளியில பாயிண்ட் இருக்கும்போது இந்த டோட்டல் சார்ஜ் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல ஸ்டோர் ஆன மாதிரி தான் இருக்கும். அப்ப நம்ம என்ன எடுத்துக்கணும்? இந்த 15 சென்டிமீட்டர் தான் எடுத்துக்கணும். சரியா? ஓகே, இப்போ வந்து பாருங்க, நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு தானே கேட்கறாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் த பாயிண்ட் 15 சென்டிமீட்டர் என்னங்கிறது கேட்கறாங்க. இப்போ 9 into 10 power 9 போட்டுக்கோங்க. 9 into 10 power 9 போட்டுட்டு இந்த சார்ஜ் என்ன இருக்கு? 3.2 into 10 power minus 7 இருக்கா? டிவைட் பை டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 15 சென்டிமீட்டரா? 15 சென்டிமீட்டர் என்ன எழுதலாம்? 15 into 10 power minus 2 மீட்டர் எழுதலாம். அப்ப 15 into 10 power minus 2, 15 into 10 power minus 2. இது வந்து என்ன? கீழே இருக்கிற டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் பண்ணும். ஆக்சுவலா ஃபார்முலா என்ன? E equal to k into q by r ஸ்கொயர்ங்கிறது ஃபார்முலா. k ஓட வேல்யூ போட்டுருக்கேன், q ஓட வேல்யூ போட்டுருக்கேன், r ஸ்கொயர். இங்க வந்து பாருங்க 9 into இது 3.2 அப்படியே வச்சுக்கலாம். இந்த நியூமரல்ஸ் தனியா எழுதிக்கலாம். 15 into 15. இது வந்து பாருங்க பவர் 10 பவர் 9 மைனஸ் 7 மைனஸ் 2 மேல போச்சுன்னா பிளஸ் 4. அப்ப என்ன வந்திருக்கு? 10 பவர் பிளஸ் 6 அப்படிங்கிறது மேல வரும். 13 மைனஸ் 7 6 அப்படிங்கிறது வந்துடும். இப்போ இது சிம்பிளிஃபிகேஷன் எப்படி பண்றேன்னு பாருங்க. நான் வந்து என்ன 15 ஸ்கொயர் 225 எல்லாம் போடல. ஏன் அப்படின்னா இதை கேன்சல் பண்ண போறோங்கிறதுனால இதுலயும் ஒரு அப்ராக்சிமேஷன் எடுக்க போறேன். இந்த 3.2 நான் 3 வச்சுக்க போறேன். அப்ப 3 வைக்கும்போது என்ன ஆகுது? இது 5 டைம்ஸ் வருது. இது மேலே கீழே 3 கேன்சல் பண்ணும்போது என்ன? இது 3 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். அப்ப 3/25 into 10 power 6 வருதா? இது வந்து பாருங்க 3/25 into 10 power 6. 9 plus 4 13, 13 minus 7 என்ன? 6 வந்துருச்சு. ஓகே, 3/25 into 10 power 6னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓகே, பவர் வந்து 10 power 6 வந்திருக்கு அப்படின்னு போட்டீங்கன்னா அது தப்பாயிடும். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? கீழே 25 இருக்குல்ல, இதை வந்து என்ன 100s மாத்தணும். அப்ப என்ன பண்றோம்? மேலையும் கீழையும் 4 ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்றேன். அப்ப 12 டிவைட் பை 100 into 10 power 6 அப்படின்னு வருது. அப்ப என்ன வரும்? 100 மேல போச்சுன்னா -2 வரும். 10 power -2. அப்ப 12 into 10 power 4. அப்ப 10 power 4 வந்துருச்சு. இதை சூஸ் பண்ணானா அதுவும் தப்பு. என்ன பண்ணணும்னா 1.2. அப்ப 1.2 வைக்கும்போது 1.2 into 10 power 5 நியூட்டன் பர் கூலும் தான் கரெக்டான ஆன்சர். இந்த மாதிரியான கொஸ்டின் பிராக்டிஸ்க்கு வேணும்னா என்ன பண்றீங்கன்னா 9750771555 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு இதோட ட்ரிக் நம்பர் போட்டு உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் போடுங்க. இதுக்கான பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் உங்களை தேடி வரும். இதே மாதிரி இன்னொரு ட்ரிக்ல ஈஸியா நம்ம பார்த்து அட்டென்ட் பண்ற மாதிரி இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். Thank you. All the best.